ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா Agni-5 MK2 அப்படிங்கிற ஒரு அதிநவீன மிசைலை டெவலப் செய்து வந்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த Agni-5 MK2 மிசைல் இதற்கு முன்பு இந்தியா உருவாக்கிய Agni-5 மிசைலை விட அதிநவீனமானது அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. எதற்காக இந்தியா Agni-5 MK2 மிசைலை டெவலப் செய்றாங்க, அந்த மிசைல் எப்படி பழைய அக்னி மிசைல்ல இருந்து வித்தியாசப்படுது, Agni-5 MK2 மிசைல்ல உள்ள சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், தற்போதைய நிலையில இந்திய கடற்படை ஆன்டி ஷிப் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு பிரம்மோஸ் மிசைல்களை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அதை விட 3 மடங்கு அதிக தாக்குதல் வரம்பு கொண்ட ஒரு லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைலை இந்தியா டெவலப் செய்து வந்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக இந்தியா லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைலை டெவலப் செய்றாங்க, இந்தியா டெவலப் செய்ய உள்ள லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல ரியர் அட்மிரல் சஞ்சய் மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு கடற்படை அதிகாரிக்கு DRDO ஒரு விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. சஞ்சய் மிஸ்ரா அப்படிங்கிற இந்த கடற்படை அதிகாரி DRDO டெவலப் செய்த பல மிசைல் ப்ராஜெக்ட்கள்ல வேலை செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்தியா டெவலப் செஞ்சிருக்க அத்துணை அக்னி மிசைல் ப்ராஜெக்ட்கள்லயும் இவர் வேலை செஞ்சிருக்காரு. இவரோட கான்ட்ரிபியூஷனை கௌரவிக்கும் விதமா DRDO ஒரு மொமெண்டோவை பிரசன்ட் பண்ணாங்க. அந்த மொமெண்டோல அக்னி சீரியஸ் ஆஃப் மிசைல்கள் அனைத்தும் இருந்தது. கூடுதலா Agni-5 MK2 அப்படிங்கிற ஒரு மிசைலும் இணைக்கப்பட்டிருந்தது. இந்தியா இப்படி Agni-5 MK2 அப்படிங்கிற ஒரு மிசைலை டெவலப் செய்து வந்து கொண்டிருப்பது சஞ்சய் மிஸ்ராவுக்கு கொடுக்கப்பட்ட மொமெண்டோவை பார்த்த பிறகுதான் பலருக்கு தெரிய வந்தது. Agni-5 மிசைலை அப்கிரேட் செய்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த Agni-5 MK2 மிசைல். இந்த மிசைல்ல Agni-5 மிசைலை விட பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. நீங்க கூட நினைக்கலாம், எதற்காக Agni-5 MK2 பேரு வச்சிருக்காங்க, Agni-6 அப்படின்னு பேரு வச்சுட்டு போயிருக்கலாமே அப்படின்னு. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதாவது இந்தியா Agni-5 மிசைலை உருவாக்கியதுமே அந்த மிசைல் பிரத்யேகமா சீனாவை மனதில் கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. Agni-5 மிசைலை கொண்டு சீனாவுடைய எந்த நகரத்தையும் இந்தியாவால தாக்க முடியும் அப்படின்னு இந்தியா சொன்னாங்க. ஆனா இந்தியா சீனாவை தாண்டி அதிக தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய மிசைல்களை இந்தியா டெவலப் செஞ்சாங்கன்னா இந்தியாவின் நட்பு நாடுகளும் அச்சமடைவாங்க. அதனால இந்தியாவுடைய எதிரி நாடுகளுடன் இணைந்து செயல்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்தை தவிர்ப்பதற்காக தான் இந்தியா Agni-5 MK2 அப்படின்னு இந்த புதிய மிசைலுக்கு பேர் வச்சிருக்காங்க. புதிய Agni-5 MK2 மிசைல் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள Agni-5 மிசைலை விட 20% எடை குறைவா இருக்கும். அதாவது இந்த மிசைல்ல அதிக அளவுல காம்போசிட் மெட்டீரியல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனால மிசைலோட எடை Agni-5 மிசைலை விட 20% குறைவா இருக்கு. பழைய Agni-5 மிசைல் 50 முதல் 56,000 கிலோகிராம் எடை கொண்டது. ஆனா தற்போது இந்தியா உருவாக்கி இருக்க Agni-5 MK2 மிசைல் 40,000 கிலோகிராம் எடை கொண்டது. Agni-5 MK2 மிசைல்னால 1100 கிலோகிராம் எடை கொண்ட அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். இதற்கு முன்பு இருந்த Agni-5 மிசைல் அதிகபட்சமா 5000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை ஃபுல் பேலோட் கெபாசிட்டியோடு தாக்க முடியும். ஆனா தற்போது இந்தியா உருவாக்கி வரும் Agni MK2 மிசைல்னால ஃபுல் பேலோட் கெபாசிட்டியோடு 7000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். 7000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கணும்னா மிசைல்ல இருக்கக்கூடிய பேலோட் கெபாசிட்டியை குறைச்சோம்னா 8000 முதல் 9000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட இந்த Agni-5 MK2 மிசைலை பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியும். Agni-5 மிசைலோட ரேஞ்ச எக்ஸ்டெண்ட் செய்வதற்காக தான் இந்த புதிய Agni-5 MK2 மிசைல் உருவாக்கப்பட்டிருக்கு. வரும் காலத்துல இந்தியாவுக்கு Agni-6 மிசைல் இனி தேவைப்படாது. ஏன்னா Agni-5 MK2 மிசைலே Agni-6 மிசைல் எவ்வளவு தூரம் சென்று தாக்குதல் நடத்துமோ அந்த தூரத்திற்கு இந்த மிசைல்கள்னால தாக்குதல் நடத்த முடியும். இந்த Agni-5 MK2 மிசைல் இந்தியாவுடைய நியூக்ளியர் டிட்டரன்ட் கேப்பபிலிட்டி
கேப்பபிலிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாம ஏசியா பசிபிக் ரீஜியன்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடு அப்படிங்கிற நிலையில இருந்து உலகின் எந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் மீதும் அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் திறனை கொண்ட நாடு அப்படிங்கிற நிலைக்கு இந்தியா உயரும். அதுவும் இந்தியாவுடைய நட்பு நாடுகளை அச்சுறுத்தாமலே இது போன்ற கேப்பபிலிட்டிய இந்தியாவால அச்சீவ் பண்ண முடியும். Agni-5 MK2 மிசைல்ல பழைய Agni-5 மிசைல்ல பயன்படுத்தப்பட்ட MIRV தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 10 முதல் 12 ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்களை எடுத்து சென்று இந்த மிசைல்கள்னால தாக்குதல் நடத்த முடியும். MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம் உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் இருக்கு. அதாவது இந்த தொழில்நுட்பம் மூலமா ஒரே மிசைல்ல 10 முதல் 12 வார்ஹெட்டுகளை எடுத்து செல்ல முடியும். இந்த 10 முதல் 12 வார்ஹெட்டுகளை கொண்டு வெவ்வேறு தூரத்துல வெவ்வேறு திசைகள்ல இருக்கக்கூடிய 10 முதல் 12 டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். Agni-5 MK2 மிசைல்னால அதிகபட்சமா மாக் 25 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 25 மடங்கு வேகமா சென்று இந்த மிசைல்கள்னால தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல் இலக்கை கண்டுபிடித்து துல்லியமாக தாக்குதல் நடத்துவதற்கு பல கைடிங் சிஸ்டங்கள் இந்த மிசைல்ல இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரிங் லேசர் கைரோ இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் நாவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டங்கள் இந்த மிசைல்ல இருக்கு. Agni-5 MK2 மிசைலோட அக்யூரசி less than 10 மீட்டர். அதாவது இந்த மிசைல்கள்னால டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் மிக துல்லியமாக தாக்குதல் நடத்த முடியும். Agni-5 MK2 மிசைல இந்தியாவின் அணு ஆயுதங்களை கையாளக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அப்படிங்கிற அமைப்பு பயன்படுத்த போறாங்க. அடுத்த அப்டேட், சமீபத்துல இந்திய அரசாங்கம் பே ஆஃப் பெங்கால் பகுதியில அக்டோபர் 5 முதல் 9ஆம் தேதி வரைக்கும் நோட்டம் இஷ்யூ பண்ணிருக்காங்க. நோட்டம் அப்படிங்கிறது நோட்டீஸ் ஃபார் ஏர்மேன். அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல இந்திய அரசாங்கம் சொல்லி இருக்க பகுதியில விமானங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த நோட்டம் எப்பெல்லாம் இஷ்யூ செய்யப்படும்னா இந்தியா ஏதாவது புதிதாக ஒரு மிசைல சோதிக்க இருக்காங்கன்னா அப்பொழுதெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த நோட்டத்தை இந்தியா இஷ்யூ பண்ணிருக்காங்க. அக்டோபர் 5 முதல் 9ஆம் தேதிக்குள்ள இந்தியா புதிதாக ஒரு லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல சோதிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. மார்ச் 2023ல இந்திய கடற்படை கிட்டத்தட்ட 1700 கோடி ரூபாய்க்கு பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மேரிடைம் மொபைல் கோஸ்டல் பேட்டரிகள் மற்றும் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு இந்திய கடற்படை திட்டமிட்டிருக்காங்க. இந்த மொபைல் கோஸ்டல் பேட்டரிகளை இந்தியாவுடைய கோஸ்ட் லைன்ல டிப்ளாய் செய்ய போறாங்க. அதுவும் குறிப்பா மிகவும் முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கல் லொகேஷன்ஸ்ல இந்த மொபைல் பேட்டரிகள் டிப்ளாய் செய்யப்பட உள்ளது. இந்தியாவுடைய கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை ஓரங்கள்ல இந்த நேவல் பேட்டரிகள் டிப்ளாய் செய்யப்பட உள்ளது. இந்தியா வாங்கியிருக்க இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மேரிடைம் மொபைல் கோஸ்டல் பேட்டரிகளை 2 விதமா பயன்படுத்த முடியும். அதாவது தரையில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்குவதற்கும் எதிரி போர்க்கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கும் இந்த கோஸ்டல் பேட்டரிகளை பயன்படுத்த முடியும். இந்திய கடற்படை ஏற்கனவே இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மொபைல் கோஸ்டல் பேட்டரிகளை அந்தோமான் நிக்கோபார் தீவுல இருக்கக்கூடிய இந்தியாவின் முப்படை தளத்துல டிப்ளாய் செஞ்சிட்டாங்க. பிரம்மோஸ் மிசைல்கள் இந்தியாவுடைய முப்படைகளையும் பயன்படுத்தும் வகையில பல வேரியன்ட்களா டெவலப் செய்யப்பட்டிருக்கு. இந்த மிசைல் திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல். மிசைலோட முதல் கட்டத்துல சாலிட் ஃபியூல் ராக்கெட்டால் இயக்கப்படும். இரண்டாவது ஸ்டேஜ்ல ராம்ஜெட் இன்ஜினால் இயக்கப்படுது. இந்த மிசைல்னால அதிகபட்சமா மாக் 3.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். முதல்ல பிரம்மோஸ் மிசைலை உருவாக்கும் பொழுது 290 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில டெவலப் செஞ்சாங்க. அதற்கு பிறகு பிரம்மோஸ் மிசைலோட ரேஞ்ச அதிகபட்சமா 450 கிலோமீட்டர் தூரமா எக்ஸ்டெண்ட் செஞ்சிருக்காங்க. இந்த எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்ட பிரம்மோஸ் மிசைல பிரம்மோஸ் ER அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மோஸ் மிசைல்கள்னால டார்கெட்டை மிக துல்லியமா தாக்க முடியும். இதற்கு காரணம் இந்த மிசைல்கள் ஆன்டி ஷிப் மிசைல பேஸா வச்சு டெவலப் செய்யப்பட்டிருக்கு. இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி less than 1 மீட்டர். அதாவது பிரம்மோஸ் மிசைல்கள் இந்திய போர்க்கப்பல்கள்ல பெருமளவுல இணைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனா இந்த பிரம்மோஸ் மிசைல்னால அதிகபட்சமா 450 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும். ஆனா இந்தியாவுக்கு 1000 முதல் 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள போர்க்கப்பல்களை தாக்கக்கூடிய மிசைல்கள் தேவை. இதன் காரணமாக தான் இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல பிரத்யேகமா
இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால் மற்றும் அரேபியன் சி பகுதியில் இருக்கக்கூடிய எதிரிகளின் போர்க்கப்பல்களை தாக்குவதற்காக இந்தியா டெவலப் செய்து வர்றாங்க. அது மட்டும் இல்லாம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதி, ஜின்ஜியாங், டிபெட், யூனான் ப்ராவின்ஸ் போன்ற பல முக்கியமான சீனாவில் இருக்கக்கூடிய இடங்களையும் இந்த மிசைலை பயன்படுத்தி இந்தியா தாக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்தியானால தரையில் இருந்து ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு அக்னி சீரியஸ் ஆஃப் பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்த முடியும். அதுவே கடலில் இருந்து ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கு K-15 மிசைல்களை பயன்படுத்தி அதிகபட்சமா 3500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். ஆனா சாதாரண ஒரு கன்வென்ஷனல் வார்ஹெட்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல்கள் இந்தியாவிடம் கிடையாது. இந்த குறையை தீர்ப்பதற்காக தான் இந்த புதிய லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல்கள் உருவாக்கப்பட்டு வருது. நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா தற்போது சோதிக்க உள்ள லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல் அக்னி பிரைம் மிசைல் இருந்து மாடிஃபை செய்து உருவாக்கப்பட்ட மிசைலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அக்னி பிரைம் மிசைல்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த மிசைல்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜி ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மிசைலை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு அதிநவீன நேவிகேஷன் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அக்னி பிரைம் மிசைல்கள் ஏற்கனவே இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள Agni-3 மிசைலை விட 1/5 பங்கு எடை தான் இருக்கு. இந்த மிசைலை உருவாக்குவதற்கு அதிக காம்போசிட் மெட்டீரியல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால இந்த மிசைல் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்டதா இருக்கு. அக்னி பிரைம் மிசைல்னால 1500 முதல் 3000 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அக்னி பிரைம் மிசைல்ல சில மாடிஃபிகேஷன்ஸ் செய்துதான் இந்த புதிய லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல் உருவாக்கப்பட்டு வருது. இந்த லாங் ரேஞ்ச் கொண்ட ஆன்டி ஷிப் மிசைல பிரத்யேகமா ஏர்கிராஃப்ட் கேரியர்களை தாக்கி அழிப்பதற்காக இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சீனா மிகப்பெரிய அளவுல ஏர்கிராஃப்ட் கேரியர்களை உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கு அருகில் தன்னுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர்களை கொண்டு நிறுத்தி இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஏர்கிராஃப்ட் கேரியர்களையே தாக்கி அழிக்கக்கூடிய இது போன்ற லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைல்களை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.